மீனவர்களுடைய உரிமை குறித்து பேசுறாரு, மீனவர்களுடைய மரணம் குறித்து பேசுறாரு. இதெல்லாம் பேசக்கூடிய விஜய் அவர்கள் அந்த மீனவர்கள் சாவதற்கு காரணமா இருக்கக்கூடிய இந்தியாவிலே அதிகமாக மீன்கள் இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீட்டெடுத்தா சரியானது, கச்சத்தீவு குறித்தும் பேசுறாரு. ஆனா அந்த கச்சத்தீவை யார் தூக்கி கொடுத்தா அப்படிங்கறத ஏன் பேச மறுக்கிறாரு? இந்திரா காந்தி தவறான புரிதல கச்சத்தீவை தூக்கி கொடுத்தாங்க, அன்னைக்கு காங்கிரஸ் தவறு பண்ணிச்சுங்கிற வார்த்தையை கூட பேச மறுக்கிறாரு. அப்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தான் நாங்க எதிர்ப்போம், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை தான் நாங்க எதிர்ப்போம் அப்படின்னா நாளைக்கு பிஜேபி அதிகாரத்தில் இல்ல, காங்கிரஸ் வந்துருது, நாளைக்கு எதிர்ப்பீங்களா? ஏற்கனவே தவறு பண்ணிருக்காங்க, அந்த தவறுல கேள்வி கேட்க வேண்டாமா? அப்ப காங்கிரஸ் குறித்து உங்கள் பார்வை என்ன? நீங்க ஆட்சியில இருப்பவர்கள் மட்டும் தான் எதிர்ப்போம், ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வர போறோம். நீ அப்ப ஆட்சிக்கு வருவது மட்டும் தான் உங்க நோக்கமா? நாட்டை நல்ல அரசியலை உருவாக்குவது நோக்கம் இல்லையா? காங்கிரஸ் செய்த எல்லா தவறுகளும் சரியானதா? நீங்க ஊழல் எதிர்ப்பீங்கன்னா காங்கிரஸ் ஊழல் பண்ணியிருக்கு, வாரிசு அரசியல் எதிர்ப்பீங்கன்னா காங்கிரஸ் வாரிசு அரசியல் செய்து, இங்க திமுக சவரிச்சுக்குன்னா அதுக்கு இணையான தவறை திமுக கூடக்கூடிய காங்கிரஸும் பண்ணிருக்கு. அப்படின்னா திமுகவை கேள்வி கேட்கிற நீ காங்கிரஸை கேட்க மாட்டேன், பாஜக கேள்வி கேட்பேன், காங்கிரஸை கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னா நீ யாருடைய கையாளு, யாருடைய கைகூலி அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. இது கேள்விதான்.